ஒரு கொடிங்கிறது வெறும் துணி இல்ல, அது ஒரு கதை. ஆனா அந்த கதையோட நிறமே மாறினா எப்படி இருக்கும்? சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். ஆன்லைன்ல கேட்ட ஒரு சிம்பிள் கேள்விதான் ஒரு பெரிய மர்மத்தையே ஆரம்பிச்சு வச்சது. நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கிறது ஒரு மாதிரி லைட் ப்ளூ. ஆனா இப்ப இருக்கிற கொடியில டார்க் அக்வாமரைன் இருக்கு. என்னதான் நடக்குது? இந்த கலர் மர்மத்தை தீர்க்க நாம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி இந்த கொடி உருவாகிறதுக்கு முன்னாடி போகணும். பல வருஷமா இந்த தீவுகள் பிரிட்டிஷ் ஆட்சியில இருந்துச்சு. அவங்க சின்னங்களை தான் யூஸ் பண்ணாங்க, மக்களோடது இல்ல. சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த கொடி இதுதான். பிரிட்டிஷ் யூனியன் ஜாக், அப்புறம் ஒரு காலனி சின்னம். ஆனா சுதந்திரம் கிடைச்சப்போ ஒரு புத்தம் புது சின்னம் உலகத்துக்கு அறிமுகமாக தயாரா இருந்துச்சு. இந்த புதுக்கொடி ஒரே ஒருத்தரோட ஐடியா இல்ல, நிறைய டிசைன்ஸை ஒன்னா சேர்த்து ஹெர்விஸ் பெயின் இதை உருவாக்குனார். ஒவ்வொரு கலருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அக்வாமரின்னா கடல், தங்கம்னா சூரியன் மற்றும் நிலம். அந்த கருப்பு முக்கோணம் மக்களோட உறுதியான எதிர்காலத்தை குறிக்குது. ரொம்ப பவர்ஃபுல் சிம்பல். சரி, இப்போ நம்ம மர்மத்துக்கு வருவோம். அந்த நீல நிறம், முதல்ல அதோட பேர் அசூர், அதாவது நீலம்னு மட்டும்தான் இருந்துச்சு. இதனால ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ப்ளூ யூஸ் பண்ணாங்க. அதை சரி பண்ணதான் பாண்டோன் சிஸ்டம் வந்துச்சு. 2006ல அரசாங்கம் அதிகாரப்பூர்வமா கலர முடிவு பண்ணாங்க. உண்மையான அக்வாமரின் PMS 314 தான். அப்போ நீங்க லைட் ப்ளூவை பார்த்திருந்தா அது தப்பு இல்ல. பல வருஷமா அந்த கலர் தான் பயன்பாட்டுல இருந்துச்சு. மர்மம் தீர்ந்தது. ஆனா இந்த கொடியோட கதை இதோட முடியல. நிலத்தை தாண்டி கடல்ல இது ஒரு பெரிய சக்தியா இருக்கு. சுமாரா 65 மில்லியன் டன்னுக்கும் மேல கப்பல்கள் பஹாமாஸ்ல பதிவு செஞ்சிருக்காங்க. இது உலக சாதனை. இதுல என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. பெரிய டேங்கர்கள்ல இருந்து ஆரம்பிச்சு சொகுசு கப்பல்கள் வரைக்கும் எல்லாமே இருக்கு. அதனாலதான் உலக கடல் வர்த்தகத்துல இந்த கொடி ஒரு சௌகரிய கொடியா பார்க்கப்படுது. நாட்டோட தாரக மந்திரமான ஒன்றாக முன்னோட்டுங்கிறத இந்த உலகளாவிய இருப்பு காட்டுது. ஒரு காலனி சின்னமா இருந்து இன்னைக்கு பெருமைக்கும் வர்த்தகத்துக்கும் அடையாளமா மாறி இந்த கொடி ஒரு தேசத்தோட கதையையே சொல்லுது.